சரி கும்பிட்டாச்சா? சரி முத்துமாரி, என்னம்மா? தோட்டத்துக்கு இப்பயே போறியா இல்ல கொஞ்ச நேரம் சென்று போறியால? ஏமா இப்பயே கிளம்பணும்? அப்படியா? ஏமா ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆமால, அந்த பிள்ளைய பேக் வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அந்த பிள்ளைகள் வருதா என்னன்னு தெரியல. வந்தா அதுகளோட போயிருவேன், இல்லைன்னா நீ தான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். ஏமா அவையெல்லாம் வருவாமா? அதான் வரேன்னு சொல்லியிருக்காவில்ல, நீ எதுக்கு ஒரு வார்த்தை கேளு. அப்படி வரலன்னு சொன்னா நான் உங்கள கூட்டிட்டு போறேன். சரில. சரிம்மா, அப்ப நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க. சரில. சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏடி ஒரு நாள் கூட வெள்ள நினைச்சுக்கிற மாட்டாளுவ. ஏடி என்னம்மா? எம்மா வந்துட்டியா மகாராணி? இவ்வளவு நேரம் மாட்டி எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன் தெரியுமா? நானே எம்மா நீ கூப்பிட்டதே கேட்கலம்மா. நாங்க ஹால்ல டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தோம், அதனால நீ கூப்பிட்டதே எங்களுக்கு கேட்கல. இப்பயுமே லேசா கொஞ்சம் சவுண்டு மாதிரி கேட்குதே அப்படின்னு டவுட்டா தான் வந்தேன். நீ பெத்த வச்சிருக்கே பெரிய இருமை, அதுக்கு அது கூட கேட்கல. அதான் டி உங்களுக்குலாம் செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன் நானு. ஒரு நாளாவது எந்திரிச்சு வெள்ளன இந்த சாமியை கும்பிட்டோம், வீடு வாசல தூத்து போட்டோம், ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களா டி? எப்பவும் முடிக்கணும் அந்த டிவி முன்னாடி போய் உட்காந்துடணும், இல்லைன்னா இந்த போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடணும். இப்படியே தானே சுத்திட்டு திரியிறியே? ஏமா நீயும் தானே டிவி பாப்பா? ஆமா டி, நானும் தான் பாப்பேன். அதுக்காக உங்களை மாதிரியா முடிச்ச நேரத்துல இருந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு? ஒரு சாமி கும்பிட கூட எந்திரிச்சு வர மாட்டேங்கிறே டி. சரிம்மா சரிம்மா விடுமா, போ போய் அவளையும் கூட்டிட்டு வா, வந்து சாமியை கும்பிடுங்க 2 நேரம். நேராயிட்டா இருக்குல்ல, நீங்க 2 நேரம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் போய் சமைக்க ஆரம்பிக்க முடியும். உங்க அப்பா எங்க? அவர் வெளியே டீ கடைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்காருமா. டீ கடைக்கு போயிருக்காவளா? ஏன் நான் தான் கொஞ்ச நேரம் டீ போட்டு கொடுப்போம்ல, அதுக்குள்ள என்ன அவருக்கு டீ கடை? அவர் உங்களுக்கு மிச்சம். ஒரு சாமியை கூட்டு வாரதுக்கு முன்னாடி என்னென்ன கூத்து காட்டுறிய? வெளியே கடையில போய் குடிக்காதியே, அது நல்லாவே இருக்காதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாவ. இப்படியே வெளியில போய் தான் கடையில போய் டீயை குடிச்சு குடிச்சு இப்படி திரியிறாவ. சரி நீ போ, அவளையாச்சும் கூட்டிட்டு வா, வந்து சாமியை கும்பிடுங்க 2 நேரம். சாமிக்கு முன்னாடி நின்றுட்டு கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் விட மாட்டேங்கிறாளுவ. சரிம்மா. என்ன பிள்ளைகளோ சொல்லு பார்த்து ஒண்ணும் கேட்க மாட்டேங்குதுவ. என்ன வந்துட்டோமா? வந்துட்டீங்களா? கடவுளே எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்கன்னு சொல்லி வேண்டிச்சிங்க டி. எம்மா அப்படின்னா நான் வேண்ட வேண்டிய அவசியமே கிடையாதுமா. ஏன் டி? நான் ஏற்கனவே நல்லா தான் படிக்கிறேன், எனக்கு நல்ல புத்தியும் இருக்கு. இதெல்லாம் வேண்டணும்னா உன் சின்னம்மா மட்டும்தான் வேண்டணும். எம்மா பாருமா எப்படி எல்லாம் பேசுறானு. ஏதோ கொஞ்சம் கூட மார்க் எடுக்கிறேன்னு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு தெரியுறா. ஏடி இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்க டி, ஒழுங்கா சாமியை கும்பிடுங்க. இங்க பாரு பெரிய குரங்கு, ஒழுங்கா சாமியை கும்பிடு. தேவையில்லாம அவகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு தெரியாத. ஏமா உண்மையை தானே சொன்னேன், சாமிக்கு முன்னாடி எப்பயுமே உண்மையை தான் பேசணும், சும்மா பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அதனால தான் உண்மையை சொன்னேன். நீலாம் திருந்தே மாட்டேட்டி. ஒழுங்கா கண்ணை மூடி 2 சாமியை கும்பிடுங்க. அவள ஒரு வார்த்தை கேட்கறியாமா? சும்மா சாமியை கும்பிடு மட்டும்தான் சொல்லியா? அவளை ஏதாச்சும் திட்டுறியா? ஏடி இப்ப என்னடி பண்ணணும் உனக்கு? அவளை வேணா இங்கேயே போட்டு அடிக்கட்டுமா? அடிங்க, அதுதானே சொல்லியே. இங்க பாருட்டி, கோவமே படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சும்மா வந்து கடுப்பை கிளப்பிட்டு இருக்கா. ஒழுங்கா சாமியை கும்பிடுற வழியை பாரு. எதுக்கு எடுத்தாலும் இதை ஒன்னும் சொல்லிருங்க. கண்ணை மூடி சாமியை கும்பிட்டுட்டி. இவ்வளவு அநியாயத்துல பெரியருமே சாமியை கும்பிடு. சரிம்மா மக்களே, 2 நேரம் தொட்டு கும்பிடுங்கம்மா. சரிம்மா. போங்க மக்களே, போய் வீட்டுல இருக்க வேலையை பாருங்க. எம்மா அவளை சொல்லுமா, நான் தானே இப்ப நீ கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு வந்தேன். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் அவளை பார்க்க சொல்லுமா. ஏட்டி கூப்பிட்டது எந்திரிச்சு வாரதெல்லாம் ஒரு வேலையாட்டி? வீட்டுல இருக்க வேலையை யாருக்கு ஒரு வேலையா பாருங்க. இனி நான் போய் சமைக்கதான் நேரம் எனக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு பேக் வேற வாங்க போகணும் உனக்கு. எவ வாரா எவ வரலன்னு ஒன்னும் தெரியல. வாரவளை கூட்டிட்டு போவோம், இல்லைன்னா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். என்ன? சரிம்மா. ஏமா இப்ப இவளுக்கு எதுக்கு பேக்? ஏட்டி அந்த பிள்ளைக்கு தேவைப்படும்ல, இந்த வருஷத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டாமா? ஏமா தேவைப்படுறதுலாம் சரிதான், இவனோட போன வருஷத்துக்குள்ள பேக் தான் நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த பேக்? ஆமா பத்தியா நல்லா தானே இருக்கு, பேசாம இவன் அதையே எடுத்துட்டு போறாம்ல. ஏமா இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்காதியே சொல்லிட்டேன். ஏன் டீ அக்கா சொல்றத கேளு. அதான் போன வருஷத்துக்குரிய பேக் நல்லா தான் இருக்காம்ல, அதை எடுத்துட்டு போ. நான் அதை கவனிக்கவே இல்லை. அம்மா உனக்கு நல்லா அழகு போல துவச்சு காய முடியும் டீ, நாளைக்குள்ள காஞ்சிரும், எடுத்து அதுல புக்கு நோட்டெல்லாம் அடிக்கிட்டு போ. ஏமா இவ சொல்றான்னு எதுக்குமா நீ இப்ப தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இத்தனை நாளா வாங்கி தாரன்னு தானே சொன்னா, இப்ப கடைசி நேரத்துல வந்துட்டு இவ சொல்றான்னு என்னோட பழைய பேக் எடுத்துட்டு போ சொல்லியா? ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் புது பேக் தான் கொண்டு வந்திருக்கும், நான் மட்டும் எப்படி பழைய பேக் கொண்டு போக முடியும்? ஏடி அந்த பிள்ளை
பிள்ளைகள் பேக் வாங்குதுன்னா அது அதுவ விருப்பம் இல்லாவே அம்மா அப்பா விருப்பம். அதே மாதிரி நம்மளும் ஆடணும்னு நினைக்க கூடாது. நம்ம கிட்ட தான் ஏற்கனவே இருக்க பேக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போ. பேக் நல்லா இருக்கும் போது இன்னொரு பேக் எதுக்கு உனக்கு? ஏமா பேக் ஒன்றும் நல்லாலாம் இல்லம்மா, அடியில எல்லாம் பிஞ்சு பிஞ்சு தான் இருக்கு. ஏட்டி நீ என்ன பேக் நல்லா இருக்குங்கிறா, அவ பிஞ்சு இருக்குங்கிறா, எது உண்மை? ஏமா நான் நேத்து தான் எடுத்து இவ பேக பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இவ சும்மா சொல்லிட்டு தெரியுறா. இவ பிஞ்சு இருக்குன்னு சொல்றது எது தெரியுமா? அந்த பேகுக்குள்ளார கூடி ஒரு லேசா ஒரு லேயர் இருக்கும் பாருங்க, அதுதான் கிழிஞ்சிருக்கு. அதை போய் இவ கிழிஞ்சிருக்குங்கிறா. இவளுக்கு இவளோட பேக் நல்லா தான் இருக்கு, எங்கேயும் ஓட்டை எதுவுமே விழுகல. இவனா சும்மா கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியுறா. ஏட்டி நல்லா தான் இருக்காம்ல, அதை கொண்டு போட்டி நான் துவைச்சு தாரேன். ஒரு 6 மாசம் சென்று புது பேக் வாங்கிக்கலாம். 6 மாசமா? ஆமாட்டி, ஒரு 6 மாசம் சென்று வாங்கிடுவோம். என் கையிலயும் காசு இல்ல, கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. உனக்கு பேக் வாங்கணும்னு தான் கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உனக்கு வேணாம்னு வச்சுக்கீங்க, வீட்டு செலவுக்கு காசு பத்தாம தான் இருக்கு, அதை எடுத்துக்கிடுவேன். ஏமா உனக்கு வீடு செலவுக்கு வேணும்னா அப்பா கிட்ட கேளு, அதை விட்டுட்டு என் பேக் காசுல நீ கை வைக்க கூடாது சொல்லிட்டேன். ஏன் மக்களே நல்லா தானே இருக்கு, அந்த பேக் கொண்டு போனா என்ன உனக்கு? ஏமா எல்லாரும் புது பேக் தான் கொண்டு வருவாங்க. எனக்கும் புது பேக், வாட்டர் கேனு, அப்புறம் லஞ்ச் பேக் எல்லாம் புதுசா தான் வேணும், எனக்கு பழசெல்லாம் வேண்டாம். ஏட்டி உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி புது பேக் வேணும்னு கிடக்கா. ஏமா இவள் நேரம் நல்லா தானே இருந்தா, இவ சொல்லவும் தானே நீ இப்படி மாறிட்டா? ஏட்டி அவ சொன்னா என்ன, வயசுல உன்னோட மூத்தவ தானே, நல்லது சொன்னா நீ எடுத்துக்கணும் தானே. அதெல்லாம் முடியாது, நான் சொன்ன அவ கேட்பாளா? இந்த வருஷத்துக்குரிய காலேஜ் பேக்க நீ அடுத்த வருஷம் கொண்டு போன்னு சொன்னா அவ கேட்பாளாக்கும். அவ மட்டும் புது பேக்கா வாங்கிட்டு போயிட்டே இருப்பா, நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் பழசே எடுத்துட்டு போகணுமா? ஏட்டி அந்த பிள்ளைக்கு பேக்கு கிழிஞ்சு போச்சு, அதனால வாங்குச்சு. உனக்கு நல்லா தானே இருக்கு, அப்படி சொல்லுமே. இவளுக்கு திமிருமே, நல்லா இருக்கும் போதே வேற வேற பேக் வாங்கணும்னு நினைக்கிறா. நானா நீ 8க்கு வாங்கி கொடுத்த பேக் தானமா 9க்கு வச்சுக்கிட்டேன். இவள மாதிரியே வருஷம் நான் பேக் கேட்டேன். பாட்டுட்டி அக்கா எப்படி யோசிக்கிறான்னு. அவெல்லாம் 8ஆம் உரிய பேக்கை தான் 9ஆப்புக்கும் கொண்டு போயிருக்கா. வீட்டோட கஷ்டம் புரிஞ்சு அந்த பிள்ளைலாம் நடந்துக்கிறது ஒன்ன மாதிரியே பண்ணுது. ஏமா அவன் நடிக்காம, அவன் என்னைக்குமா ஒரு வருஷம் கொண்டு போனது மறு வருஷம் கொண்டு போயிருக்கா. உன்னை மறக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பொய்யா சொல்லிட்டு திரியிறா. ஏமா இவ சும்மா சொல்றாமா, எனக்கு தெரியாதா? நான் 8ஆம் உரிய பேக்கை தான் 9ஆவுக்கும் கொண்டு போனேன். அவன் எத்தனாப்புக்கும் கொண்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி அவசியம் கிடையாது. எனக்கு வருஷம் வருஷம் புது பேக் வேணும்னா வேணும். எம்மா ஓ அநியாயத்துல என்னால நிக்க முடியாதம்மா, வாங்கி தாரேன் போ. ஏமா வாங்கி தரா, வேணாம் சொல்லு. விடுட்டி, இவனெல்லாம் வச்சு நம்மளால கட்டி மறிக்க முடியாது. வாங்கி தந்து தொலையேன், எல்லாம் என் தலையெழுத்து. பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லது கெட்டதை சொல்லி வளர்த்தே இந்த லட்சணத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லி கொடுக்காம வளர்த்துருந்தா இன்னும் என்ன லட்சணத்துல இருந்து பேரா தெரியல. என்னன்னே போங்க, போய் கிளம்பு, வாங்கி தாரேன். ஏன் டீ இப்படி இருக்கா? அம்மா சொல்றது கேட்க மாட்டியா? எல்லாம் ஒன்னால வந்தது டீ. அவ பாட்டுக்கு பேசாம வாங்கி தாரன்னு சொல்லிட்டு இருந்தா, நீதான் இடையில கடந்துட்டு இருந்தா. 8ஆவது கொண்டு போனதா 9ஆவது கொண்டு போனா இவளுக்கு எதுக்கு பேக்குன்னு சொல்ல வந்தா, அம்மா கூட கொஞ்சம் திட்டி உனக்கு எதுக்கு பேக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. இல்லன்னா அவ பாட்டுக்கு எனக்கு வாங்கி கொடுத்துப்பா, நான் பாட்டு அழகு போல வாங்கிட்டு போயிருப்பேன். ஏட்டி அப்படியெல்லாம் கூட வாங்கி கொடுத்தா அக்காங்கிற கெத்தி எனக்கு என்ன வருது? போட்டி அங்கிட்டு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு. நான் புது பேக் வாங்கினாலும் உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் ஸ்கூல்ல புது பேக் கொண்டு வந்துருப்பாளுவ, நான் மட்டும் இந்த பழைய பாண்ட பேக கொண்டு போடுமா? அது எனக்கு தேவையில்லை டி. உன் பேக் நல்லா தானே இருக்கு, அதை கொண்டு போனா என்ன? அம்மா கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லியல்ல. ஒன்ன மாதிரிலாம் நான் வீட்டுல காசு இல்லைன்ற போது வேணுங்கன்னு அடம் முடிச்சலாம் எந்த பொருளும் வாங்கினது இல்லை தெரியுமா? நீ மட்டும்தான் இப்படி இருக்க நம்ம வீட்டையே. ஆமா நீ அப்படியே தியாகி இல்ல, நீ தான் எல்லா விஷயத்தையும் அடம் முடிச்சு வாங்குவா. உடனே இப்ப என்ன சொல்லிட்டா? பாட்டி இன்னைக்கு எப்படி உடனே நான் பேக் வாங்க விட மாட்டேன் பாரு, அதையும் பாத்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை